ஒரு மயிரும் பண்ண முடியாது எவனாலுமே. விஜய் கட்சி ஆரம்பிச்ச முதல் மேடையில் சொல்லியிருப்பாரு, டீசென்ட் அப்ரோச் டீசென்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த டீசென்ட் அப்ரோச் டீசென்ட் பாலிடிக்ஸ் தான் இப்ப நீங்க பாத்துட்டீங்க. ஒருத்தன் அதாவதுங்க, இப்போ எங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறதுல ஒரு பக்கம். அதையும் தாண்டி இந்த நீங்க காணொலியில பார்த்த அந்த நபர் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டுருக்காரு, சந்தன போட்டு வச்சிருக்காரு, மாலைகள் கடவுளோட அந்த துண்டு எல்லாம் அணியப்பட்டிருக்கு. அப்போ அவர் வந்து அவருக்குள்ள அந்த அந்த நம்பிக்கையே அவங்க கெடுக்கிறாங்க. நம்ம அதாவது சபரிமலைக்கு மாலை போடுறதுக்கு உண்டான அடிப்படை என்ன? கடவுள் வந்து அந்த காந்தாரா படத்துல வர மாதிரி கடவுள் நமக்குள்ள குடியிருக்கிறதா நம்ம நினைச்சுக்கணும். கடவுள் நமக்கு இந்த உடம்புக்குள்ள கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிற சபரிமலைக்கு மாலை போட்ட ஒவ்வொருத்தரையும் நம்ம எல்லாம் சாமின்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கான ஸ்பெஷல் தட்டுகள், மக்கள் நம்ம வீட்டுல புலம்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் அவங்களுக்கு வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவரோட உடம்புல சாமி குடியிருக்கிறதா, அந்த ஐயப்பனே வந்து குடியிருக்கிறதா நம்ம மக்கள் நம்புறாங்க. மக்கள் அப்ப உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க எதுக்கு சபரிமலைக்கு மாலை போடணும்? அந்த சபரிமலைக்கு ஐயப்பனுக்கு மாலையும் போட்டுட்டு ரோட்ல வந்து நின்னுட்டு இத்தனை கெட்ட வார்த்தை பேச வேண்டிய ஏதாவது ஒரு அவசியம் இருக்கா? இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாத உங்கள மாதிரி தற்கூரிகளுடைய ஓட்டெல்லாம் வந்து டிவி கேக்குன்ட்டு இல்ல, யாருக்கு விழுந்தா என்ன, ஏதாவது ஒரு நன்மை பயக்குமா மக்களுக்கு? இவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு தான் உங்க விஜய் சொல்லி கொடுத்துருக்காரா? இல்ல நீங்க போட்டு மாலை போட்டிருக்கீங்களா, அந்த ஐயப்பன் இப்படிதெல்லாம் போய் பேசுடா தம்பி அப்படின்னு சொல்லி உங்களை ரோட்ல அனுப்பிச்சு விட்டுருக்காரா?